Hi friends, welcome to Ragas kitchen friends. இன்னைக்கு வீடியோல இட்லி தோசைக்கு மாவு இல்லாத போது சட்டுன்னு செய்யக்கூடிய சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு டிஃபன் ரெசிபி எப்படி பண்ணலாம்ன்றதா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். இது செய்யறதுக்கு ஒரு 10 நிமிஷம் தாங்க ஆகும். ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும், நல்லா ஹெல்த்தியாவும் இருக்கும். இப்போ இந்த டிஃபன் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். இதுல 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு போட்டுக்கலாம். நான் வந்துட்டு 1/4 லிட்டர் அளவுடைய கப் எடுத்திருக்கேங்க. இந்த கோதுமை மாவு கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு நல்லா பொடியா துருவின கேரட் சேர்த்துடலாம். கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு பன்னீர் இருக்கு இல்லைங்களா, அதை நல்லா பொடியாக துருவிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை சேர்த்துடலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். ரொம்ப தண்ணியாக கரைச்சிட வேண்டாங்க, ஓரளவுக்கு நம்ம தோசை மாவு பதத்துக்கு இது கரைச்சிக்கோங்க. நான் இன்னைக்கு கேரட், பன்னீர், கொத்தமல்லி இந்த ஆப்ஷன்ஸ் நான் சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு பிடிச்ச காய்கறிகளையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். பன்னீர் சேர்க்கும்போது ரொம்ப சுவையாக, நல்லா சாஃப்டாக, நல்லா டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், கட்டி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி கரைச்சி விட்டுக்கோங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு தட்டு போட்டு இதை மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். ஒரு 10 நிமிஷம் இந்த மாவு ஊற வைக்கும்போது கோதுமை மாவோட எல்லா ஃப்ளேவரும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா டேஸ்ட்டாக வரும். ஒரு 10 நிமிஷத்துலேருந்து ஒரு 15 நிமிஷம் வரைக்குமே நீங்கள் டைம் இருந்துச்சுன்னா ஊற வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ ஸ்டவ்வில் தோசைக்கல் வச்சுக்கலாங்க. கல் நல்லா சூடாகட்டும். கொஞ்சமாக எண்ணெய் தடவி விட்டுக்கோங்க. கல் நல்லா சூடானதும் ஒரு கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து ஊற்றிக்கலாம். இதை தோசை மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட வேண்டாங்க, இது அப்படியே இருக்கட்டும். இப்போ சுற்றி கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு சைடு நல்லா வெந்ததும் நம்ம திருப்பி போட்டுடலாம். நீங்கள் நல்லா ரோஸ்ட்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு 10-15 செகண்ட் சேர்த்து விடுங்க. ஒரு சைடு நல்லா ரோஸ்ட் ஆனதும் அதுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கோங்க. 2 சைடும் நல்லா வெந்ததும் எடுத்து சர்வ் பண்ணிடலாங்க. சூப்பராக டேஸ்டியான உடனடி டிஃபன் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லைங்க, நம்ம இப்படியே சாப்பிடலாம். இதிலே காரம், உப்பு, மசாலா எல்லாமே நம்ம சேர்த்துருக்கோம். அப்படி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கெச்சப்போ இல்லை தேங்காய் சட்னியோ வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான சாஃப்டான உடனடியான டிஃபன் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.